நடிகர் விஜய் மற்றும் அவரது 59வது படத்தின் படக்குழுவினரை வரவேற்க தயாரானது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கேரள இல்லம். இயக்குனர் அட்லி, நடிகர் விஜய் இணையும் படத்திற்கான படபூஜை ஏற்பாடுகள் காலையிலிருந்து தொடங்கப்பட்ட நிலையில் படபூஜை நடைபெறும் இடத்திற்கு முதல் நபராக வந்து சேர்ந்தார் நடிகர் விஜய். நடிகர் விஜயை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் தானு படக்குழுவினரை வரவேற்றார். திரையுலகிலும் இன்றைய இணைய வெளியிலும் விஜய் ரசிகர்களுக்கு புதிய செய்தியாக இந்த பட அறிவிப்பு இருக்கும் நிலையில் இந்த படத்தை பற்றி நம்மிடம் பேசினார் படத்தின் இயக்குனர் அட்லி. இப்போ உங்களோட 2வது படம் விஜய் அவங்க கூட இந்த பட வாய்ப்பு கிடைச்ச அனுபவம் அதை பற்றி விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன் அண்ட் நண்பன்லேயே நான் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் அண்ணன்ட்ட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அடிக்கடி பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம். பட்டு நான் வந்து அப்ரோச்சே பண்ணல. சரி ஓகே, ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு சாலிடாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ராஜாராணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் இருந்தது. இது வந்து ஒரு விஜய் அண்ணா மாதிரி ஒரு ஆள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் அவரை போய் மீட் பண்ணேன், லைன் சொன்னேன், ரொம்ப நல்லாயிருக்கு, டெவலப் பண்ணிட்டு சொல்லுங்கள், டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு ஒரு 4 months தேவைப்படும் அப்படின்னேன். அப்போது வந்து ஜில்லா முடிஞ்சிருந்தது அந்த டைம். ஜில்லா ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஜில்லா ரிலீஸ் ஆகலை, ஓகே, ஜில்லாவுக்கு முன்னாடி 1ஆம் தேதி நியூ இயர். ஸோ 2ஆம் தேதி மீட் பண்ணோம். ஸோ அப்போ சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது கத்தி கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஒரு டைமில் கதை சொன்னேன். ஸோ சொன்னோடனே பண்ணலாம் அப்படின்னு. ராஜாராணி ஷூட்டிங் டைம்லேயே நான் 2-3 தடவை அண்ணனை மீட் பண்ணேன். நான் இப்படி அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்போ நான் சாங் ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிருக்கேன் முன்னாடியே. நான் எப்பயுமே வந்து அண்ணனோட சர்க்கிள்லே தான் இருந்திருக்கேன். பட் ராஜாராணி ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு தடவை அவரை மீட் பண்ணியிருந்தேன் ஜில்லா செட்டில். அப்போ வந்து சொன்னார், படம் செம்மையாக இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அக்கா சங்கீதா அக்கா வந்து அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அக்காவும் சொன்னாங்க. ஸோ ஹி லைக் த ஃபில்ம் வெரி மச். ரீசெண்டாக கூட டிவியில் ஒரு நாள் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு, அது எப்படிப்பா லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த பிரதர்னு அந்த பொண்ணு சொல்கிறதும் எனக்கு எங்கள் அப்பா நான் பயம் இல்லைங்கன்னு சொல்கிறது எப்படி பிடிச்ச, இல்லை நான் அதை வச்சு தான் கிளைமேக்ஸே அதை வச்சு தான் கதையே ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஸோ ஹி லைக்ஸ் த ஃபில்ம் வெரி மச் ராஜா. இப்போ கத்தி அந்த மூவி வந்து ஒரு சோசியல் மெசேஜோடு வந்த ஒரு மூவி அப்படிங்கிறதுல அதுக்கு அடுத்த படம் விஜய் நடிக்கிறார் அப்படின்னாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்தில் என்ன அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணும்? இது வந்து அதான் சொல்கிறேன்ல, எனக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும், கத்தியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்கும், பயங்கர என்டர்டெய்னராக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும், அவங்க எல்லோரையும் மனசை தொடுற ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஃபில்ம், பட் ஒரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக கிராண்டாக இருக்கும். உங்கள் படத்தோட இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் யார்? இந்த படத்துக்கு நேம் என்ன வைக்கிறதா ஏதாவது பிளான் இருக்குதா? ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் 33ன்னு இப்போ பூஜை போட்டிருக்கிறீங்க, படத்தோட நீங்கள் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இது ஒரு டைட்டிலை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அது ஒரு கரெக்டாக ஒரு டேட்டு பார்த்து ரிலீஸ் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் 2 டைட்டில் எழுதினேன், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த டைட்டில் அவைலபிளாக இல்லை. ஸோ கரெக்டான டைட்டில்னு எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் அமையலை. ஸோ அது அமைஞ்சோடனே வச்சுருவேன். ஸோ அதுதான் என்ன மாதிரி போகிறோன்னா ஃபோர்ஸாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இவ்வளோதான். கதைக்கான டைட்டிலாக தேடிட்டுருக்கேன், இன்னும் கிடைச்சோடனே வச்சுருவேன். உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்துருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோவாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அப்படிங்கிற உங்களோட அடுத்த படங்களில் வந்துட்டு அவரை ஹீரோவாக நாங்கள் பார்க்கலாமா? டெஃபினட்டாக பார்க்கலாம், 100% பார்க்கலாம். அதுக்கு நேரம் தான் கூடி வரணும், கண்டென்ட் கூடி வந்துருச்சு, டைம் செட்டே ஆக மாட்டேங்குது. நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரீயாகிறான், அவன் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கும்போது நான் ஃப்ரீ ஆகிடுறேன். ஸோ அது மியூச்சுவலாக அது நடந்துடும், அது எப்படியும் நடந்துடும். அது ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு மேட்ரு, அது நடந்துடும். உங்களோட இந்த படத்தோட ஷெட்யூல் என்ன ஷெட்யூல் போட்டிருக்கீங்க? எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூலைலேருந்து டிசம்பர் வரையும். ஜூலைலேருந்து டிசம்பர் வரையும் பண்ணுறோம். படத்தை எப்போ நாங்கள் திரையில் எதிர்பார்க்கலாம்? ஜூலை முடிஞ்சவனே டிசம்பர் முடிஞ்சவொடனே நான் சொல்கிறேன், ஷூட்டிங் முடிஞ்சவொடனே சொல்கிறேன்.
தமிழ் சினிமாவை உலகுக்கு உயர்த்தி காட்டிய இயக்குனர் மகேந்திரன் இப்படத்தில் நடிப்பது இப்படத்தின் தனிச்சிறப்பாக அமைகிறது. இன்றைய காலை பொழுதில் பட பூஜைக்காக கூடிய அனைவரின் இதயத்திலும் மகிழ்ச்சி என்ற உணர்வு முக்கிய இடத்தை பிடித்தது. நான் இது என்னோட ஒரு ட்ரீம், விஜய் சாரோட பண்ணணுன்றது. ஏன்னா விஜய் அண்ணனோட நான் ஒரு ஃபேன் விஜய் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த கன்விக்ஷன் ஃபேக்டர் இந்த படத்தில் டெஃபினட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் லவ், எமோஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போதைக்கு இவ்வளோ தான் என்னால் ரிவீல் பண்ண முடியும். நான் இன்னும் ஷூட் கூட போகல. அதானே இப்போ தானே ஷூட் போகிறோம், இனிமே தான் எழுதணும் அதெல்லாம். இல்லைண்ணா, இட்ஸ் டூ early டு ரிவீல். ஜூலை 1 இருந்து நான் ஷூட் போகிறேன். டிசம்பர் வரையும் ஷூட் போகும். ஜனவரி போல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ கூடிய விரைவில் இன்னொரு மீட்டிங்கில் இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். இப்போதைக்கு நடிக்கிறவங்களாம் யாருன்னு வேணால் சொல்கிறேன். ராதிகா மேம் நடிக்கிறாங்க. டைரக்டர் மகேந்திரன் சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரசித்த ஒரு இயக்குனர் வந்து டைரக்டர் மகேந்திரன் சார். இன்னும் சொல்லப்போனால் என்னோட தலைவரோட ஃபேவரட் டைரக்டர், ரஜினி சாரோட ஃபேவரட் டைரக்டர் மகேந்திரன் சார். அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு சமந்தா பண்ணுறாங்க, ஏமி ஜாக்சன் பண்ணுறாங்க, மொட்டை ராஜேந்திரன் அண்ணன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிரபு சார் பண்ணுறாரு. ஸோ மீனாவோட குழந்தை பண்ணுறாங்க. ஸோ மீனா குழந்தை இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸ். ஸோ இதுதான் என்னோட கேஸ்ட் அண்ட் குரூப். ராஜா ராணி படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இளம் இயக்குனர் அட்லி இப்படத்தின் மூலம் தனது அடுத்த இலக்கை எட்டிவிட்டார் என்றே சொல்லலாம். படக்குழுவினர் அனைவரும் ஒன்று கூடிவிட்ட நிலையில் படக்குழுவினரின் முன்னிலையில் நடிகர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்தின் கிளாப்போர்டை உயர்த்தி காட்டி படத்தை தொடங்கி வைத்தார். அடுத்த வருடம் இப்படம் வெளிவரக்கூடும் என்ற போதும் விஜய் ரசிகர்களிடம் இயக்குனர் அட்லி விஜய்க்கு கொடுக்கக்கூடிய கதை பற்றிய எதிர்பார்ப்பு இன்றிலிருந்தே தொடங்கிவிடும். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.